பெண்களுக்கு ரூ. 2,00,000 வரைக்கும் கடன் உதவி வழங்குறாங்க. இது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பெண்களுக்கு சுயமாக தொழில் தொடங்கி அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு திட்டம் இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கு. அந்த திட்டத்தோட பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஸ்வர்ணிமா திட்டம். இந்த திட்டத்துடைய பேர். இதில் பார்த்தீங்கன்னா, பின்தங்கிய வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு தொழில் நடத்துவதற்கு பார்த்தீங்கன்னா இந்த லோனு அவங்க கொடுத்து ஊக்குவிக்கிறாங்க. மத்திய அரசு இந்த புதிய ஸ்வர்ணிமா திட்டத்தின் மூலமாக நீங்கள் 2,00,000 வரைக்கும் லோன் அப்ளை பண்ணிக்க முடியும். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோன் அப்ளை பண்ணுறதுக்கு 3,00,000க்கு குறைவாக இருக்கணும். ஸோ 3,00,000க்குள்ளார இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த லோனுக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த 2,00,000 லோனுக்கு இது பார்த்திங்கன்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா, சுயதொழில் தொடங்க விரும்பும் பெண்களுக்கு தான் இந்த 2,00,000 லோன் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 2,00,000 லோனுக்கான வட்டி விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5% வட்டி வசூல் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த லோன் கிடச்சி நம்ம எவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் நம்ம ரீபேமெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் நமக்கு டைம் கொடுப்பாங்க. சில டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீம்லேயே லோன் அப்ளை பண்ணும்போதோ இல்லைனா நம்ம ஒரு தனிநபர் கடன் எடுக்கும்போதோ ஜஸ்ட்டு 1 மந்த்து தான் டைம் கொடுப்பாங்க, 30 நாள் தான். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நமக்கு காலக்கெடு கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2,00,000 வரைக்கும் நம்ம லோன் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடன் பெற்ற நாளிலிருந்து 4 மாதங்களுக்குள் பார்த்திங்கன்னா தொழில் தொடங்க வேண்டும். மேலும் பார்த்திங்கன்னா இதில் மொத்த திட்டத்தொகையில் 95% பார்த்திங்கன்னா என்பிசிஎஃப்டிசி இதன் மூலமாகவும், மிச்சமுள்ள 5% மாநில அரசின் சேனலைசிங் ஏஜென்சி SCA மூலமாகவும் வழங்கப்படுது இந்த லோனு. விண்ணப்பதாரர் பார்த்திங்கன்னா மத்திய அல்லது மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பெண்ணாக இருக்கணும். அதே மாதிரி இதில் என்ன ஏஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் 18லேருந்து 55 வயதுக்குள்ளார இருந்தால் இந்த லோனுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அதேமாதிரி ஆண்டு வருமானம் 3,00,000க்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், தொழில் செய்வதற்கான திட்ட அறிக்கை. அதாவது நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க, அதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமானதே அதான். அதே மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோ, இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2,00,000 ரூபாய் கடனுக்கு 8 ஆண்டுகள் வரைக்கும் திருப்பி செலுத்தும் கால அவகாசம் வழங்கப்படுது விண்ணப்பதாரருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா கடனை திருப்பி செலுத்துவதற்கான, அதாவது லோன் கட்டுவதற்கான கால அளவுகள் நான் சொன்ன மாதிரி 6 மாத கால அவகாசம் கொடுக்குறாங்க. இதுக்கு இந்த லோனுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய மாநில சேனலைசிங் ஏஜென்சி மூலமாக அந்த ஆஃபீஸை நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கான அந்த லோனை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஃபோன் போட்டு கேட்டு எப்படி விண்ணப்பிச்சுக்கிடலாம்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். மேலும் பார்த்தீங்கன்னா விவரங்களுக்கு மொபைல் நம்பர் டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இலவசமாகவே கால் பண்ணி இந்த நம்பருக்கு நீங்கள் லோனுக்கு தேவையான என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த லோன் சம்மந்தமான தேவையான தகவல்களை நீங்கள் வாங்கிக்கிட முடியும்.